காணொலியினூடாக சந்திச்சிருக்கிறோம். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைகுழிகளில் இருந்து இன்றைய தினம் புதிதாக 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள்ல முற்றாக 3 தற்போது அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி அகழ்வு பணிகள்ல 2ஆம் கட்டத்தின் 26வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 3 எலும்புக்கூட்டு தொகுதியுடனுமாக 105 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதோட இதுவரைக்கும் மொத்தமாக 118 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த வழக்கில் இது 3 புதிதாக மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இதுவரை 118 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அத்தோடு 3 மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாக புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து 27ஆம் நாள் அகழ்வு பணி நாளை நடைபெற இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய நாளில் அந்த ஸ்கேன் பரிசோதனை நடைபெற இருக்கிறது. இன்று சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு ஏஇ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் இது 3 புதிதாக மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இதுவரை 118 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அத்தோடு 3 மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாக புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இதுவரை 105 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாப்பாக சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து 27ஆம் நாள் அகழ்வு பணி நாளை நடைபெற ஸ்கேன் பரிசோதனைக்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய நாளில் அந்த ஸ்கேன் பரிசோதனை நடைபெற இருக்கின்றது.